வணக்கம். ஷியாமலா நவராத்திரியின் 7ஆம் நாள் பூஜை சுக்க ஷியாமலா அப்படிங்கிற அம்பிகைக்கு தான் நடக்குது. நம்ம மீனாட்சி மாதிரியே இருப்பாங்க. வலது கையில கிளி தாங்கியபடி சுத்தி கிளிகள் பறக்க அப்படி இருக்கக்கூடிய அம்பிகைக்கு தான் நம்ம பூஜை பண்ண போறோம். ஸ்ரீ சுக ஷியாமலா. சமஸ்கிருதத்தில் சுக என்றால் கிளி என்று பொருள். ஸ்ரீ சுக ஷியாமலா என்றால் கிளிகள் போன்ற திருமேனி வண்ணம் கொண்டவள் என்று பொருள். பிரம்மாண்ட புராணத்தின்படி தேவி மந்திரினி அதாவது ஷியாமலா தேவி போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்பு கையில் ஒரு கிளியை வைத்திருந்து அதை பறக்க விடும்போது அது ஒரு தெய்வீக பிறவியாக மாறியது. 3 தலைகள் 4 கைகள் வில் மற்றும் அம்புகளை ஏந்தி இருந்தது. அவை தனுர்வேதத்தின் உருவகமாக கருதப்பட்டது. வில்வித்தை மற்றும் பிற போர்க்களத்திற்கான சாஸ்திரம். அதோடு மட்டுமல்லாமல் தேவிக்கு அந்த கிளிகள் நமஸ்காரம் செய்து 2 தெய்வீக வில்களையும் ஒரு அக்ஷய அம்பரா துணியையும் வழங்குகிறது. எனவே ஷியாமலாவின் கைகளில் உள்ள அனைத்து கிளிகளும் பல்வேறு வித்யாக்களாக கருதப்படுகிறது. பகவதி மாதங்கிக்கு கிளிகள் மீது மிகுந்த பிரியம். காளிதாசர் தன் செல்ல கிளிகளுடன் விளையாடும் போது எப்போதும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார். கிளிகள் வாக்கு வன்மையையும் மாணவனின் கீழ்ப்படிதலையும் குரு கற்பித்தபடி வித்யாவை மீண்டும் சொல்லும் திறமையையும் குறிக்கிறது. எனவே சுக ஷியாமலா தேவி பேச்சு மற்றும் அனைத்து வித்யாக்களையும் கற்றுக்கொள்ளும் ஆற்றலை அளிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். ஞானத்தை வழங்கக்கூடிய அம்பிகையாக இருக்கிறாள். நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்ற சுக ஷியாமலா பூஜையின் பலன்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஞானமும் பேச்சு திறமையில் அசாத்திய முன்னேற்றமும் ஏற்படணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி. சூரிய ரதத்தினுடைய 7 குதிரைகளின் பெயர்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். காயத்ரி, பிருகத்தி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கி. இந்த 7 குதிரைகளும் வாரத்தின் 7 நாட்களையும் வெளிச்சம் அதாவது ஒளியின் 7 நிறங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. சூரிய கதிரிலிருந்து வெளிப்படக்கூடிய 7 வண்ணங்களை இந்த 7 குதிரைகள் குறிக்கின்றது. சூரியன் காலம், ஒளி, உயிர் சக்தி அனைத்திற்கும் ஆதாரமானவர் அப்படிங்கிறதுனால சூரிய வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாடாக நம்முடைய சனாதன தர்மத்தில் கருதப்படுகிறது. நன்றி.